பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறார். அதே போல நகர செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, அதே போல பேரூராட்சி செயலாளர்களே, வார்டுடைய செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சி செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டு சங்கத்துடைய பிரதிநிதிகளே, அதே போல முன்னாள் கூட்டு சங்கத்துடைய பிரதிநிதிகளே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களே, அதே போல மகளிரை சேர்ந்தவர்களே, சார்பணி சேர்ந்தவர்களே, சார்பணி மாவட்ட உட்பட பாசறை ஐடிவி உட்பட அத்தனை பொறுப்பாளர்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, ஏன்னா சக்தி பொது சொல்லலாம்ல, சரி, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பேர் படிச்சாலே கிட்டத்தட்ட 4 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு மனதுக்குள்ள கூட்டத்தை முடிச்சுட்டு இங்க வரும்போது, அதே போல கூட்டணி கட்சியுடைய அனைத்து தொண்டர்களே, தோழர்களே, பொறுப்பாளர்களே அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மனதுக்குள்ள முடிச்சுட்டு, மனது கூட்டத்தில் பாத்தீங்கன்னா மகேந்திரன் மிக மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு போல அந்த கூட்டம் நடந்தது. அதே போல இங்கேயும் வரும்போது பாத்தீங்கன்னா, இங்க வரும்போது இந்த மண்டபத்துக்குள்ள போகும்போது சொன்னேன், மண்டபத்துக்குள்ள பல கல்யாணத்துக்கு திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்கோம், சில கூட்டத்துக்கு வந்திருக்கோம். திருமணத்துக்கு பெரிய பெரிய திருமணம் நடக்கும்போது கூட இவ்வளவு கார்கள்லாம் இருந்தது இல்ல, உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா மண்டபம் கூட்டம் காரா வழியுது நம்முடைய மண்டபத்தில். ஆகவே இன்றைக்கு ஒரு அற்புதமான அறிமுக கூட்டம். களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய கார்த்திக் அப்புசாமி அவர்கள் வெற்றி வேட்பாளர். வெற்றி வேட்பாளர் மட்டுமல்ல, வெற்றி பெற்று உறுதி, அவர் எம்பி ஆகிறது உறுதி, மாற்றுக்கிறது எம்பி தான். ஏன்னா இந்த தொகுதிக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. இதே போலவே இப்படி எல்லாம் கூட்டம் போட்டு 2009 இருக்கக்கூடிய சுகுமாருக்கு வேலை செஞ்சோம், மகேந்திரனுக்கு வேலை செஞ்சோம், திரும்ப மகேந்திரன் செய்யும்போது அது பெரிய வேற மாதிரி சூழ்நிலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்த்திக் செய்யறோம். மகேந்திரனுக்கு வேலை செய்யும் போதே பாத்தீங்கன்னா சொன்னோம், நிறைய திட்டங்களை பத்தி சொன்னோம். அப்ப வண்டியில போகும்போது தான் பொள்ளாச்சி ஏறாமண்ண பேசினாரு, அப்புறம் ராதா எல்லாமே இருந்தாங்க. அப்ப வந்து இந்த பொள்ளாச்சி ரோட்டை பத்தி சொன்னாரு. நாங்களும் சொன்னேன், ஆமாங்க மகேந்திரன், பொள்ளாச்சியில வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுது, நீ வந்து பொள்ளாச்சி ரோட்டை தான் போடணும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்த பின்னால் இந்த பொள்ளாச்சி ரோடு வந்திருக்குதுன்னா, இந்த பாலம் எல்லாம் வந்திருக்குன்னா மகேந்திரன் தான் காரணம். ஒரு எம்பி எப்படி இருக்கும்னா அதுக்கு மகேந்திரன் ஒரு உதாரணம். எங்க தொண்டாவது தொகுதியா இருந்தாலும் சரி, வால்பாறையா இருந்தாலும், பொள்ளாச்சியா இருந்தாலும், உணவுப்பேட்டையா இருந்தாலும், மடத்துக்குள்ளமா இருந்தாலும், கிடத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆகவே இன்னைக்கு மகேந்திரன்லாம் வழிகாட்டிப்பாங்க. அதே போல இன்னைக்கு எளிமையாக யார் கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய, அதே போல அப்புசாமண்ணம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒன்றிய இருக்கும் போது, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இன்றைக்கு அது ரிசர்வ் தொகுதி, இவங்களுக்கு வாய்ப்பு, மற்றவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தொகுதியில இன்னைக்கு எம்பி வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எம்எல்ஏ அங்க ஆக முடியாது, மற்ற தொகுதியில் எம்எல்ஏ ஆகலாம். இன்னைக்கு எம்பி வாய்ப்பு வால்பாறை தொகுதி கிடைச்சிருக்குது, மிகப்பெரிய வாய்ப்பு. அப்புசாமன் இருக்கும்போது 14 வந்து நம்முடைய அருமை சகோதரர் மகேந்திரன் நிற்கும் போது கேட்டாரு, ஒரு வாய்ப்பு இருந்தா பண்ணி கொடுக்குறாரு. பார்க்கலாம்னா இன்னைக்கு அம்மா எப்படி முடிவு பண்ணாங்க தெரியலன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நானு ஜெயராமன் நல்லா இருந்தோம், குடும்ப முக்கியமான இருந்தோம். அன்னைக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்முடைய மகேந்திரனுக்கு கொடுத்தாங்க. அப்ப வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒன்றிய செயலர் இருந்தாரு, அரங்கமன்ற தலைவர் இருந்தார், எதிர்பாராத மறைந்து விட்டார். இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு அதுக்கப்புறம் இவரும் பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்டு அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர் ஆனார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பை இன்னைக்கு பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் நம்ம கார்த்திக் கொடுத்திருக்காங்க. கார்த்திக் எளிமையானவர், எல்லா தொகுதியும் இருக்கக்கூடிய 3 தொகுதி இருக்கீங்க, யார் கூப்பிட்டாலும் ஓடி வருவார். நமக்காக இந்த தொகுதிக்காக குறிப்பாக 6 தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்காக மக்களுக்காக சிறப்பான முறையில் பணியாற்றுவார். எந்த மாட்டு கருத்து. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிகள், பொள்ளாச்சி சேர்மன் தம்பி இருக்கா, அப்படி அதே சக்திவாளன் இருக்காங்க, ஏவியன் இருக்காங்க, இன்னும் நிறைய சேர்மன் இருந்தவங்க இருக்காங்க, கவுன்சிலர் இருந்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இருந்திருக்கோம், அமைச்சராக இருந்திருக்கோம், எம்பி இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒண்ணு, அதிமுக வெற்றி பெற்றவர்கள் ஒரு கவுன்சில் மாதிரி தான் மந்திரி வேலை பார்க்கணும், ஒரு எம்பி வேலை பார்க்கணும், எம்எல்ஏ வேலை பார்க்கணும். திமுக மந்திரியும் பார்க்க முடியாது, கவுன்சிலையும் பார்க்க முடியாது, தலைவரையும் பார்க்க முடியாது, மேயரையும் பார்க்க முடியாது, எம்எல்ஏ பார்க்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களை பார்ப்பாங்க, அதுக்கு போயிடுவாங்க, இங்க போனவங்க. அப்புறம் அவங்கள போய் பார்க்கவே முடியாது. ஆனால் வெற்றி பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவும் சரி, தலைவரும் சரி, எடப்பாடியும் சரி, இன்னைக்கு வாய்ப்பெல்லாம் ஒரு சாதாரணமா
எப்படி எடப்பாடியார் வந்து ஒரு கிளர்ச்சியாளர் வந்து பொதுச்செயலாளர் இருக்கார். இப்ப கிளர்ச்சியாளர் கோதுக்கு நிறைய பேர் கிளர்ச்சியாளர் பொதுச்செயலாளர் ஆக முடியுமா? நம்ம கட்சியில் ஆக முடியும். ஆகவே இங்க இருக்கிறவங்க இங்க வரலாம், இங்க இருக்கிறவங்க இங்க வரலாம், அது அதிமுக. இங்க இருக்கிறது அங்க போலாம், அங்க இருக்கு இங்க வரலாம், அது அதிமுக. திமுக மற்ற கட்சிகள் அப்படி முடியாது. ஆகவே இன்றைக்கு அருமையான ஒரு வேட்பாளரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக அனைவரும் சிறப்பான முறையில் பணியாற்றி வெற்றி உறுதி. உட்காருங்க. இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் யார்? நம்முடைய கார்த்திக் இருக்கார், கார்த்திக் அப்புசாமி இருக்கார். அப்புறம் வேற யாரு? திமுக திமுக வேட்பாளர் யாருன்னு தெரியும். அப்புறம் மகேந்திரன் தான் போன கூட்டத்தில் கேட்ட போகும்போது பாத்தீங்கன்னா, ஆமாண்ணா இங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவர் திடீர்னு எப்படி கட்சியில பெரிய ஆளாருன்னு தெரியல, திடீர்னு முளைச்சு வந்துட்டாரு. இன்னைக்கு இவருக்கு ஒரு சரித்திரம் இருக்குது, கட்சி குடும்பம் இன்னைக்கு ஒன்றை சேர்ந்திருக்காரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்திருக்கார், பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு. அதாவது பணம் இருக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா யார் ஆகணும்? டாடா பிர்லா தான் ஆக முடியும். அப்படிதானே? இன்னைக்கு மக்களோட அணுகணும், மக்களோட பழகணும், மக்களுக்காக செய்யணும். ஆகவே இன்னைக்கு அவங்க வெறும் பணத்தை நம்பி நிக்கிறாங்க. நம்முடைய வேட்பாளர் அப்படி இல்லை, இன்னைக்கு எளிமையானவர், விவசாய குடும்பத்தில் பிறந்து அற்புதமாக பணியாற்றி இருக்கார். அவருடைய மனைவி இன்னைக்கு சேர்மனா இருக்காங்க, யூனிட் சேர்மனா இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு திமுகவுக்கு நமக்கு தான் போட்டி. இன்னொரு வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நம்ம கணக்கில் இல்லை. அப்படிதானே? கணக்கில் இருக்காங்களா? 4% 3% ஓட்ட வச்சிருக்காங்க. அவங்க அவங்க எப்படி நம்ம போட்டிக்கு வர முடியும்? வர முடியுமா? வர முடியாது. ஆகவே இன்றைக்கு நமக்கு போட்டி திமுக, அண்ணா திமுக. திமுக நம்ம போட்டி போட முடியுமா இந்த பொள்ளாச்சி தொகுதியில? முடியாது. அப்போ வெற்றி உறுதி. ஓகே, நம்முடைய கட்சி எப்பேற்பட்ட கட்சி? அண்ணா திமுக வேட்பாளர் இன்னைக்கு கார்த்திக். நம்முடைய கட்சி பாத்தீங்கன்னா உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர் உருவாக்கினார் இந்த கட்சியை. 3 முறை முதலமைச்சராக இருந்தார், அற்புதமான திட்டங்கள் வந்தார். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி உறுப்பினராக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள், தொடர்ந்து வெற்றி கண்டார்கள். இந்த இயக்கம் 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க, பொன்விழா கண்ட இயக்கம். அதுக்கு பின்னால் எடப்பாடி அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து முதலமைச்சர் ஆகும்போது சொன்னாங்க 3 மாசத்துல போயிருவார், 6 மாசத்துல போயிருவார். நானா போவேன், எல்லாத்தையும் பாப்பேன்னு சொல்லி போட்டு எடப்பாடி அவர்கள் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான திட்டம் கொடுத்தார். அம்மா தன் திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தார். 7.5 இடஒதுக்கீடு யாருக்கு வரும்? நீட் நேற்று இன்னும் ஏமாத்துறாங்க. திமுக தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா? இனிமே இவங்க பிரதமராக உட்கார்ற மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. எல்லாமே சொன்னது செய்யல. 520 வாக்குறுதி கொடுத்தாங்க சட்டமன்ற தேர்தலில், ஒரு வாக்குறுதி கூட உருப்படியாக நிறைவேற்றல. ஆனால் இன்னைக்கு அவங்க தான் நாடாளுமன்ற பாரதத்தையே ஆள்ற மாதிரி இன்னைக்கு வாக்குறுதி. திமுக பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அற்புதமா ஆட்சி தந்து கேட்டதெல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்காரு, 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்காரு. எல்லா திட்டம் நம்ம தான் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அவர் பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை பொதுச் செயலராக உருவெடுத்து 2 கோடி உறுப்பினர்கள் உருவாக்கியிருக்கார். நம்ம இயக்கத்தை 2 கோடி தொண்டர் கொண்ட இயக்கம் அதிமுக. யாரு பெரிய கட்சி? அதிமுக வேட்பாளர் இன்னைக்கு கார்த்திக் அவர்கள். ஆகவே நம்ம கூட போட்டி போட முடியுமா? ஆகவே வெற்றி உறுதி. இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிருக்காங்க 3 வருஷத்துல? சொல்லுங்க. 3 வருஷம் திமுக என்ன பண்ணிருக்காங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னர் நாங்க கேட்ட திட்டங்களை பாயிண்ட் செஞ்சிருக்கிறோம். அது பொள்ளாச்சி ஜெயராமன் அவருக்கு தொகுதிக்கு என்னென்ன வேணாலும் கேட்டு செய்வார். பொள்ளாச்சிக்கு அதிகமான திட்டங்கள், உடுமலைப்பேட்டைக்கு ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னா அதிகமான திட்டங்கள். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது 2 பேர் போட்டி போட்டு இன்னைக்கு மடத்து கொடுத்துல பிடித்தா வால்பாறையில, இன்னைக்கு கஸ்தூரி வாசி இருக்கும்போது சரி, இன்னைக்கு அமல் கந்தாலும் சரி சொல்ற பணியாற்றி இருக்காங்க. அதிகமான திட்டங்கள் மடத்து ஆரம்பிச்சு மடத்துக்குள்ள உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, தாமன் இருக்கார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்க பார்த்தா சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டங்கள், கேட்ட திட்டங்கள் போல கொடுத்து. நான் உள்ளத்துறை அமைச்சர் கடைசியா 75 கோடிக்கு வாங்கினார் ஜெயராமன். கேட்ட திட்டங்கள் போல கொடுத்திருக்கோம். உடுமலைப்பேட்டைக்கு 50 கோடிக்கு நகரத்துக்கு கடைசியா நிதி வாங்கினார் ராதாகிருஷ்ணன் வந்து. நான் எடப்பாடி கண்டிப்பா வேணும்னு சொல்லி போட்டு சிறப்பு நிதி வாங்கி செஞ்சார். வரும்போது காமிச்சு இந்த பில்டிங் பூரா நம்ம கட்டினோம், திமுக முடிக்கவே மாட்டேங்கிறான். திமுக எதுவுமே முடிக்க மாட்டான், தந்த பாலத்தை முடிக்க மாட்டான், அத்திக்குடி வனாஸ் திட்டத்தை முடிக்க மாட்டான். ஆனமலை நல்லாறு திட்டம், நீண்ட கால பிரச்சனை, கமிட்டி போட்டோம். ஜெயராமன் நாங்கள் போனோம், எடப்பாடி வந்தார் கேரளாக்கு, கமிட்டி போட்டோம். இன்னும் அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆகவே இந்த திட்டங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம். இன்னைக்கு பொள்ளாச்சியில் ஒரு கல்லூரி 9 கோடியில் பில்டிங் இருக்கு.
இன்னைக்கு இத்தனை கல்லூரி நம்முடைய ஏரியால 6 புதிய கல்லூரி கொடுத்து எடப்பாடி கொடுத்தார். 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. பிரைவேட் காலேஜ் 30,000 ரூபாய் ஃபீஸ் வரும். அதே போல பாத்தீங்கன்னா எல்லா பில்டிங் கொடுத்தோம். அதே போல அத்திக்கடை உணர் திட்டம் மட்டுமல்ல, ஏர்போர்ட் விரிவாக்கம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, சொல்லிட்டே போலாம். இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கோம். வால்பாறை எடுத்துட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ். அதே போல வால்பாறை மேல வைங்க மயில் கணேஷ் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு வால்பாறை மேல 30-40 போட முடியாது. ரோட போட்டோம். குளிர் பிரதேசம் அங்க இருக்க மக்களுக்கு ரோடே போட முடியல. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேட்டாங்க, வந்து உடனடியாக அந்த ரோடெல்லாம் போட்டு கொடுத்தோம். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை திட்டங்கள் சொல்லிட்டு வரோம். இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். எந்த திட்டம் இல்ல. நம்ம இருக்கும்போது எல்லாமே பசுமை வீடு கொடுத்தோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வீடு கொடுத்தோம். இந்த ஆட்சியில 3 வருஷம் ஒரு வீடு கூட கொடுக்கல. என்ன நடக்குது? ஒண்ணுமே செய்யாம இந்த ஆட்சி இருக்குது. ஆகவே இன்றைக்கு எழுதி வச்சுக்கங்க, நம்முடைய மக்களை போய் சந்திக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? திமுக இருக்குதா? திமுக உள்ள போக முடியுமா? எதுவுமே செய்யல, எந்த திட்டம் செய்யல. 3 வருஷத்தை ஆட்சி கடந்துட்டோம். 3 வருஷத்தை முடிச்சுட்டாங்க திமுக. எதுவுமே செய்யாத திமுக, எதுவுமே செய்யாத முதலமைச்சர். அது மட்டுமல்ல, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இத்தனை எல்லாம் பண்ணிட்டு நீ தைரியமா தேர்தல் நேரத்துக்கு மட்டும் வரும். தேர்தல் நேரத்துக்கு மட்டும் வருவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய வேட்பாளர், நம்முடைய கட்சிக்காரர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுப்பாளர் எல்லாம் இன்னைக்கு போய் நேரடியாக போய் மக்களை சந்திக்கக்கூடிய உரிமை, காலரை தூக்கிட்டு நெஞ்சு நிமித்திட்டு ஓட்டு கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், உரிமையோட போய் ஓட்டு கேட்க. ஆகவே நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நீங்க தான். இது கூட எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்கீங்க. எங்களெல்லாம் ஜெயிக்க வச்சது பூரா நீங்க தான். எல்லாமே கூட தான் இருக்குது. அத்தனை பேர் நீங்க தான். நீங்க தான் கார்த்திக் ஜெயிக்க வைக்கணும். அப்படிதானே? எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்கீங்க. அத்தனை பொறுப்பாளர் நீங்க தான். எல்லாம் கையில தான் இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி போட்டுக்கிறோம், மகளிர் குழு போட்டுக்கிறோம், பாசறை போட்டுக்கிறோம். ஒரு பூத்துக்கு 59 பேர் போட்டுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன, எல்லாம் இது கவனமா கேளுங்க. நமக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். நமக்கு எதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிரி பத்தி சொல்லிட்டோம். அவங்க சரியில்லை, நம்மளோட குறைவா இருந்தாலும் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். திமுக கார எல்லா பிராடும் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். கவனமா இருக்கணும். உள்ளாட்சி தேர்தல் தெரியும். உள்ளாட்சி நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம். எல்லா பிராடு பண்ணா அதெல்லாம் இப்ப நடக்காது பொது தேர்தல். ஆனாலும் கூட கவனமாக இருந்து பணியாற்றணும். பூத் லெவல்ல பணியாற்றணும். ஒவ்வொரு பூத் லெவல்ல பணியாற்றணும். இந்த 19 நாள் 20 நாள் நமக்கு முக்கியம். 19ஆம் தேதி வரைக்கும் கவனமா பணியாற்றணும் நம்ம வேலையில விட்டு. ஏன்னா இந்த கட்சி இங்க இருக்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், மந்திரியா இருக்கிறோம். ஒரு பக்கம் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளாட்சி மன்ற தலைவராக இருக்கீங்க, கவுன்சிலரா இருக்கீங்க, சேர்மனா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, கூட்டுறவு சங்கத்து பிரதிநிதியாக இருக்கிறீங்க, கூட்டுறவு சங்க தலைவராக இருக்கிறீங்க, உறுப்பினராக இருக்கிறீங்க. இந்த கட்சியில் நிறைய பேர் பதவி, ஒரு கிளைச்சார் பதவியில நம்ம வரணும் அப்படின்னா தலைவர் காலத்தில் முடியாது. அது பெரிய போட்டி இருக்கு. ஒரு கிளைச்சலா இருக்கு நின்னா ஒரு பிரதிநிதிக்கே போட்டி இருக்கும். இன்னைக்கு எல்லா பொறுப்பு சார் பணியா இருந்தாலும் எல்லா பொறுப்பும் இந்த கட்சி கொடுத்திருக்குது. அண்ணா திமுக கொடுத்திருக்கு நமக்கு இத்தனை பொறுப்புகள். புரட்சி அம்மா அவர்கள் 2011 மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது தெரியும், பெரிய கூட்டணி இருந்தது. அப்போ அதுக்கு போய் கூட்டணி முடிந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தது. உடனடியாக அம்மா என்ன பண்ணாங்க, அண்ணா திமுக தண்டித்து போட்டி. எதுக்காக? நமக்காக. எல்லாரும் தலைவர் ஆகணும், சேர்மன் ஆகணும் சொல்லி போட்டு நம்ம தான் போறா நின்னோம். 1 லட்சம் பேர் பச்சைகள் கையெழுத்து போட்டாங்க. 1 லட்சம் பேர் கையெழுத்து போட்டது 2014 உள்ளாட்சியில. அதுக்கு அம்மா காரணம். இந்த கட்சி தான் உருவாக்கி கொடுத்தது. அதுக்கு போய் கூட்டுறவு சங்க தேர்தல் வந்தது. எப்பவுமே காங்கிரஸ் திமுக தான் வருவான் கூட்டுறவு சங்கத்துல தலைவரா, உறுப்பினரா. அப்பதான் 2 லட்சம் பேருக்கு மேல பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பு அம்மா உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த கட்சி உருவாக்கி கொடுத்தது. இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கும். இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். நானா இருந்தா நம்ம எல்லாம். ஆகவே இந்த 20 நாள் முக்கியமான நாள். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு, நமக்கு ஒற்றுமை முக்கியம். நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை மறந்துடுவோம். நமக்கு எதிரி திமுக, பாரதிய ஜனதா கணக்கிலேயே இல்ல. அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த சின்ன கட்சி தான். அங்க எப்படியா இருக்கு, இங்க அவ்வளவுதான். திமுக நமக்கு இந்த போட்டி. நம்ம கடுமையா ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு பூத்துல போய் ஒர்க் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். ஒரு பூத்துக்கு கணக்கு வச்சுக்கங்க. ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு. நமக்கு 350 நீங்க 500 600 வாங்கி கொடுக்கலாம். 350 ஓட்டு குறைய கூடாது. ஒரு பூத்
350 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட குறையக்கூடாது. இப்படித்தான் ஒர்க் பண்ணணும். உங்களால முடியும். நிறைய பேர் உருவாக்கணும் நீங்க தான். இந்த கட்சி நம்மளுக்கு கட்சி பதவியா இருந்தாலும் சரி, உள்ளாட்சி பதவியா இருந்தாலும் சரி, கூட்டு சங்க பதவியா இருந்தாலும் சரி, இத்தனை பதவியில் கொடுத்து அழகு பார்த்து இந்த கட்சிக்கு விசுவாசமாக நீங்கள் பணியாற்றி இந்த 25 நாள் பணியாற்றி அதுக்கு பின்னால் கண்டிப்பாக நம்முடைய அருமை சகோதரர் கார்த்திக் அவர் எம்பி ஆவார் உறுதி. அதுக்கு பின்னால் உங்களுக்காக, நமக்காக, மக்களுக்காக பணியாற்றுவார். இன்னைக்கு நம்முடைய கட்சி எடப்பாடியார் பொதுச் செயலராக உருவாகி ஃபர்ஸ்ட் தேர்தல் சந்திக்கிறோம். எத்தனையோ எதிரிகள் துரோகங்கள் எல்லாம் வென்று இன்னைக்கு இரட்டை இலக்கணத்தை காப்பாற்றி இருக்கிறோம். ஆகவே ஒற்றுமையாக இருந்த நீங்க எல்லாம் பணியாற்ற வேண்டும். இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் முக்கியம். தயவு செஞ்சு கீழே போய் பணியாற்றுங்க. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆபீஸ் போட்டிருப்போம், தேர்தல் ஆபீஸ் கூட்டம் உட்காராதீங்க. அவங்க பூத்துல இருங்க, பூத் லெவல்ல போயிருங்க, கீழே போயிருங்க, சிறப்பா பணியாற்ற கேட்டு இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை, இந்த கூட்டத்தை 3 தொகுதி இருக்குது, 3மே முக்கியமான தொகுதி. ஒவ்வொரு தொகுதி 50,000 ஓட்டு கண்டிப்பா வாங்கக்கூடிய தொகுதி தான் 3மே நம்முடைய கோட்டை. சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த குறுகிய காலத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை பொறுப்பாளருக்கு வெஞ்சி அந்த மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றியிருந்தார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். இதை பற்றி பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.